இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்க ககன் அண்ணனை காதலிக்கிறேன். சரி, என்னடா அது கையில? ஒண்ணு இல்லம்மா, என் கையில என்ன இருக்கு? டேய், நான் உன் அம்மாடா, என்கிட்ட போய் சொல்லாத. ஒண்ணும் இல்லாம எதையும் மறைக்க மாட்டாங்க, காட்டு. ஐயோ, ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்லம்மா. காட்டுறா. மா, ஒண்ணு இல்ல. எங்க காட்டு? மா, ஒண்ணு இல்லம்மா. மா, ஒண்ணு இல்ல. அட காட்டுறா. மா, அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்லம்மா. ஐயோ அம்மா, என்ன நம்புமா, நிஜமாவே ஒண்ணு இல்ல. டேய், நான் உன் அம்மாடா. இல்ல இல்லன்னு சொல்லி நீ மறைச்சிக்கிட்டு இருக்க. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா? எங்க காட்டு. அம்மா, அவரு பெத்த பொண்ணு 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 பொண்ணு. பூமியே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். 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 சரி, சீக்கிரம் வாடா, கோர்ட்டுக்கு டைம் ஆகுது. கிளம்பலாமா பூர்வா? கிளம்பலாம் சித்தி. பாத்தியா நம்ம கேபி முகம் எப்படி ஆயிடுச்சுன்னு? கஷாயம் குடிச்ச மாதிரி இருக்கு. நீ என்ன சொன்ன? இப்ப கோர்ட்ல நடக்க போற பினிஷிங் மேட்டரை சொல்லி ஷாக்கு கொடுத்திருக்கேன். ஐயோ, என்னம்மா நீ தேவையில்லாம முன்னாடியே ஹிண்ட் கொடுத்துட்ட. இதே ஷாக்கு கோர்ட்ல கிடைச்சிருந்தா கேபியோட முகத்தை பார்த்து ரசிச்சிருப்போம். அந்த சந்தோஷத்தை நீ கிடைக்க விடாம கெடுத்துட்டியம்மா. நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும் உனக்கு பொறுக்காத. நெக்ஸ்ட் டைம் அப்படி பாத்துக்கலாம், கவலைப்படாத. அப்படியா? போலாமா? போலாம் அண்ணி. வாங்க, வெளியில போலாம். வாங்க வாங்க. கோர்ட்ல நீ சரச்சந்திராவுடைய பொண்ணுன்னு சொன்ன விஷயம் இப்ப பொய்யா மாறிடுமா? அதே மாதிரி உனக்கு எங்க தண்டனை கொடுத்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குமா? இங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா சாரதா, நான் சொன்னது உண்மைதான். லார்ட், லாஸ்ட் டைம் எனக்கு நீங்க பொம்பளை பசங்க இல்லைன்னு அவங்க மனசு உனக்கு புரியாதுன்னு அச்சதையே தோணுனீங்க. அதுக்கு நான் ஒன்றும் வருத்தப்படலை யுவர் ஆனர். அதை பத்தி நல்லா டீப்பா யோசிச்சு பார்த்தேன். அதனாலதான்
இந்த கேஸ ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு டீப்பா என்கொயரி பண்ண. சரத்சந்திராவுடைய முதல் மனைவி சோபா சந்திராவுக்கு தான் நான் பிறந்தேன்னு இந்த பூமி பொய்யா சொன்னாங்க. அப்ஜெக்ஷன் மை லார்ட். நீங்க இன்னும் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பார்த்து என்னோட கிளையன்ட் சரத்சந்திராவோட பொண்ணா இல்லையான்னு சொல்றதுக்கு முன்னாடியே பிபி சாரே முடிவு பண்ணிடுறாரு. அப்ஜெக்ஷன் சஸ்டைன். என்ன மிஸ்டர் பிபி, உங்களுக்கு ஏதாவது பிபி இருக்கா என்ன? ஆமா, இந்த ரிப்போர்ட்டை பத்தி உங்களுக்கு முன்னாடியே எப்படி தெரிஞ்சது? அப்படியெல்லாம் இல்ல மயிலாட். இப்ப நான் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஆர்கியூமெண்ட்ல ஒரு பகுதியா மட்டும் பாருங்கன்னு உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இன்னும் ஆர்குமெண்ட் பண்ண விரும்புறீங்களா? என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. என்னுடைய என்கொயரியில சோபா சந்திரா ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. மை லார்ட், அவங்களோட சேர்த்து அவங்க வயித்துல இருந்த குழந்தையும் அப்பவே இறந்து போச்சு. அதனாலதான் பூமி பொய் சொல்றாங்கன்னு நான் அவ்வளோ கான்பிடண்டா சொல்றேன். பொய் சொல்லி கோர்ட்டுடைய நேரத்தை வீணடிச்சது மட்டும் இல்லாம கோர்ட்டை மிஸ்லீட் பண்ணதுக்காகவும் சரத்சந்திராவை ஏமாத்தி கொல்ல முயற்சி பண்ணதுக்காகவும் அதுக்கு உண்டான செக்ஷன்ஸோட 415, 19 சேர்த்து செக்ஷன் 193 சேர்த்து குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும்படி உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சந்தேகமே இல்லை, உங்களுக்கு பிபி இருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட்ல அந்த பொண்ணு சரத்சந்திராவோட பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சா கோர்ட்டை மிஸ்லீடு பண்ணுங்கிற பழி என் மேல வரும்னு தெரியாதா? அது எதுவுமே தெரியாம தான் நான் இங்க உட்கார்ந்திருக்கேனா? சாரி மை லார்ட். உட்காருங்க.